ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி யூனிட் 5ல் எவாலட்டியோசிஸ் 3ல் இந்த மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது எப்படி ஐயூபேக் நேம் எழுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். 2 மெட்டலுக்கு கண்டுபிடிக்கிற மெத்தட் இதுதான். நெட் சார்ஜ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் லிகாண்ட் இன்ட்டு சார்ஜ். இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இங்கே 2 மெட்டல் இருக்கனால 2xன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் லிகாண்ட் 2 லிகாண்டுமே சேர்த்து எழுதணும். 2 cyanide -1 அதோடைய சார்ஜ், ஆக்வாக்கு 0 அண்ட் ஆக்சலேட்டுக்கு வந்து 2 அதோட சார்ஜ் வந்து -1, எத்திலீன் டயமனுக்கு 0 தான் வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது 2x -2 -4 தான் வரும், மற்றதெல்லாம் 0ல் இருக்குது. அப்போது 2x -6 அண்டு எக்ஸோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு கிடைக்கும். அப்போது இந்த மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, இந்த மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஐயூபேக் நேம் எழுதலாம். ஃபஸ்ட் இருக்கிறத பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி வரும்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வைஸு ஆக்வா தான் ஃபஸ்ட்டு வரும். டெட்ரா ஆக்வா டைசயனிடோ. அண்ட் இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ்னால குரோமியம் தான் வரும். அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் 1,2 டயமைன் டைஆக்சலேட்டோ. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஈத்தேன் 1,2 டயமைன் டைஆக்சலேட்டோ. இது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ்னால கொபால்ட் வந்து கொபால்டேட் 3 போடுவோம்.